முக்கன் பரமகளை காண வேண்டும், வேண்டிய வரத்தை பெற வேண்டும். சக்கரா ஜடாதரா ஆலமலை உண்ட இந்த நிலகண்டா இந்த மல்லிகாவின் கோட்டை ஆளக்கூடிய மாதாண்ட மன்னர் உன்னையே சங்கரா சிவ சிவா சரணமே சங்கரா சிவ சிவா சிவமே சிவமே நான் வணங்கும் முக்கன் பரம்பரை காட்சியளிக்கிறார். கண் வைத்து பார்க்கலாமா? தாராளமாக. சுவாமி, என்ன காட்சி! இந்த மார்த்தாண்ட மன்னர் உன்னையே குறித்து எதற்காக தவம் செய்கிறேன் தெரியுமா ஆண்டவா? எதற்காக? என்னுடைய மகளா விசுத பானு 12-36 திங்களாக கருவுற்றிருக்கிறார். அவளுக்கு சுக பிரசவம் பிறக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் எனக்கு பின் இந்நாட்டு ஆளை ஒரு வாரிசு வேண்டும் ஆண்டவா, நீதான் அருள் புரிய வேண்டும். இதோ என்னுடைய சக்தியால் 2 கனிகளை அளிக்கின்றேன். ஒரு கனியை உன்னுடைய மகளிடத்தில் கொடு, சுக பிரசவமாகும். ஒரு கனியை வைத்து உன்னுடைய பூஜாரியில் பூஜை செய், உனக்கு ஒரு மகனை படைக்கின்றேன். ஓம் நமச்சிவாய. ஆண்டவன் அருளால் 2 கனிகள் கிடைத்தது. அம்மா சனியா ஆமாண்டா, என்ன சொன்னேன்? அம்மா சனியா. அம்மா சனியா என்ன ஆடா மாடா
ஆமா. அம்மா கோயிலுக்கு போறதுக்கு முடிக்கப்ப கோயிலுக்கு போறது. ஏய் அறிவற்றவனே, ஆண்டவன் அருளால் கிடைத்த ஒரு கனியை நான் பூஜையில் வைத்து பூஜை செய்து இப்படியா எனக்கு ஒரு குழந்தை கிடைத்தது. என்னுடைய மகள் ஒரு கனியை அருந்தினால் அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. பரவாயில்லை. ரெண்டு பேரும் கோயிலுக்கு போறது போச்சு. ராஜா அடிக்காரா பேய்களை பரிசாக்குதா ஆகையால குழந்தை தொட்டி நீட்டு தாளாடி வந்து தொட்டி கொண்டாட போடா நீயா போடா தொட்டிங்களா தொட்டியா தொட்டிங்களா தொட்டியா அது ஒன்பதுனா ஐயா என்னடா இல்ல கேட்டீங்க தொட்டி கலக்கி ஓடணும் சரி கொசு முட்டு போய் பார்த்தேன் ஆள் இல்ல அப்படியே போல உடனே அப்படி போய் பார்த்தேன் டேய் வசு முன்னாரு ஒடே முன்னாரு டேய் ரெண்டு ஒண்ணு தான்டா டேய் உடையா மூடு வேற கொச மூடு வேறயா எப்படி சொல்ற நீ ஒரே ஒரு மண்ணு பேசுவாங்க கொசு முட்டு பாஞ்சாச்சு டேய் டேய் நல்லா அறிவுடா உனக்கு நீ அறிவாளி இங்க இருக்கறவங்க நீ வா அவ கேட்டா ஏண்டா மூத்த வருஷம் உனக்கு ஏண்டா உன் மூஞ்சி பார்த்தா குழந்தை அலையாலே 5 நாள் போட்டாரப்ப தொட்டி அது 9 துணி கண்ணு போட்டா இன்னைக்கு ஒரே தொட்டி அவர் எருமாடு தண்ணி குடிச்சிக்கலாம் கருமாடு அறிவில்லாதவனே சனினா உன்னை மாடு குடிக்கிற தொட்டியா கொண்டு வரணும் குழந்தையை தாளாட்டக்கூடிய தொட்டி ஓ தொட்டியா குழந்தைங்க அழுது கொண்டே இருக்கிறது ஒரு குழந்தையா போனா அடக்கு உனக்கு அதுக்கிட்டா பால் கூட பால் கூட பால் கூட அது உனதானே பொண்ணுதா குழந்தைங்க அழுது கொண்டே இருக்கிறது தொட்டில டேய் புடா 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 டேய் ஒரு குஞ்சு கூட காணுமா அடா புண்ணாத்தன பசங்களா உங்க பழம் உங்களை விட்டு உடுத்து ஏன்னா போதாடா அவங்க கிட்ட பொழுது பொஞ்சு வீட்டுக்கு போனாலும் இதே போராட்டம் தான் வாழையத்தின் கிளம்புறீங்க இங்க வந்தாலும் இதே போராட்டம் ஆமா இதே வேலைதான் தண்ணி இல்லையோ அதை போய் தோய வேண்டியதுதான் அவன் நாமத்தை போட்டு நல்ல முறையில் குறைய வேண்டும் போடு போடுவா போடு
டேய் ஏன்டா, என்னடா அது குழந்தையா என்னடா அது டேய் குழந்தையா இங்க வா. என்ன குழந்தையாரு. குழந்தையாரு கேட்டேன். ரெண்டு பேரும் தாலாட்டிக்கணும். அது மாதிரி நீ ஏறி குதிக்கிறீங்க. ஏய், ஒரு கோயில்ல என்ன அதெல்லாம் சுத்தி ஒரு குழந்தை தொட்டியோட பொறுப்பா தாளாதான் நீங்க குழந்தை எங்கே அப்படியா நீங்க பொறுப்பா பின்னா பின்னா துணி மூட்டை துவைக்கிறது தனியா போட்டு கும்பிடுறா பொறுப்பா பின்னா பாத்திக்க மாட்டேது ஏய் ஏய், என்னடா இது? ஆமா அவன் பாட பாட கோயில் எடுத்து கோல் மேல தாலாட்டிக்கிறேங்க நான். தோல் மேல வச்சு தாளாட்டிந்தா என்ன பண்ணுது? கம்யூனிட்டி கோயில் கம்யூனிட்டி கூடாதா? முன்னாடி போகுதா? அதனால ஒரு பலிச்சா. என்ன பந்து கால்ல குச்சி விட்டாது. என்னங்க? ஏய், அது இல்லடா, சுண்ட வரல வச்சிருப்ப குழந்தை. அது காது விட்டு இருக்கும். ஏய் என்ன நினைக்கிறேன்? நாடிலே வந்திருப்பா காதுல தந்திருக்க சுண்டல விட்டுருப்பா சுண்டு தான் விட்டா கால்ல உஸ்ஸுன்னு அது விட்டா போயிருப்பா அது என்ன கேஸ் பால்மணம் மாறாத பச்சையில சிசுவி. என்னடா தெரியும்? வேண்டாம். நடந்திருக்கோம். நடக்கும் நடக்கும். எனக்கு அப்படியே ஆத்திரம் வருது. ஏன்டா வந்த ஆத்திரம்? சந்தோஷம். ஒண்ணு பண்ணிட்டேன். சுவாமி, நீங்கள் கூறியபடி என்னுடைய தந்தை கைலாயம் சென்றார். அந்த ஈஸ்வரை வழிபட்டார். இரு கனிகளை அளித்தார். ஒரு கனியை எனக்கு கொடுத்தார். நல்ல சுகம் ஆகிவிட்டது. அழகான ஆண்மான் பிறந்திருக்கிறான். ஒரு கனியை பூஜையில் வைத்து பூஜை செய்தார் என்னுடைய தந்தை. அழகான ஆண்மகன் படுத்திருக்கின்றார். உங்களை இருவரையும் பார்க்கும் பொழுது இந்த முகவாட்டத்தை பார்க்கும் பொழுது எனக்கும் மனமானது மகிழ்கிறது. உண்மைதான் சுவாமி. சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். டேய், இதற்கெல்லாம் காரணம் யாரு? சாமி தானே. நாங்கள் எப்படி சந்தோஷமா இருக்கிறோமோ அதை போன்று சாமிக்கு கண்ணுக்கு காதுக்கு விருந்து வைக்க வேண்டும். ஏற்படுத்தீங்க.